அண்ட் நம்ம மாஸ்டர் பேஜில் எல்லாத்தையும் நம்ம வி அலைன் சென்டர் ஆக்கலாம், அதாவது வெர்டிக்கல் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபூ, இது சென்டர்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, இதை நம்ம டாப்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணலாம், லைக் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோடைய ஸ்டைல் ஷீட், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டைல் அண்ட் பார்டர், நோ அதில் பிளாக்ல போயிட்டு வெர்டிக்கல் லைன். ஸோ இதை டாப்பில் பண்ணுங்கள் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது டாப்பில் போயிடும். அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் chest, first footer, our style, block, vertical align, top, and now body. just அந்த content placeholder click பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த source design split source பக்கத்தில் HTML body form on டேபிளுக்குள்ள இந்த TD, ஏன்னா அந்த TDக்குள்ளே தான் நம்மளுடைய content placeholder இருக்கு. ஸோ அப்போ இந்த TDயாக தான் இருக்கணும். செலக்ட், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது ஸ்டைலுக்கு நேராக இதில் பிளாக்ல வெர்டிக்கல் லைன் டாப் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் மேலே போயிடுச்சு. அண்ட் நவ் சேவ் இட். அண்ட் இப்போ நம்மளுடைய பேஜ் 3ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் விஷயம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேஜ் த்ரீ கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மாஸ்டர் பேஜுக்கு சொந்தமான கண்டென்ட். இந்த ஹெடர், இந்த மெனு, இந்த ஃபூட்டர், ஒன்லி இந்த கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இந்த ஏரியா மட்டும்தான் இந்த பேஜ் 3க்கு சொந்தமான ஏரியா. ஸோ நம்மளால் மற்ற ஹெடர், மெனு அண்ட் இந்த ஃபூட்டரை வந்து நம்மளால் கைவிக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் இதை எடிட் பண்ணோன்னா நீங்கள் மாஸ்டர் பேஜுக்கு போய் தான் எடிட் பண்ணணும். இங்கே உங்களால் எடிட் பண்ண முடியாது. நம்ம மவுஸ் கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு சிம்பிள் காட்டுத்து பாருங்களேன், ஸ்டாப் சிம்பிள். ஸோ இது எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளால் இதை எடிட் பண்ண முடியாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது பேஜ் 3க்கு சொந்தமான பேஜ் கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் மட்டும்தான்.